அனைவருக்கும் வணக்கம். ஜெயஸ்ரீ நாட்டியாலயா அன்போடு வரவேற்கின்றது. இன்றைய பதிவில் திருக்குறளில் ஒரு பார்வை என்ற பகுதியில் குறளும் பொருளும் அதிகாரம் 21 தீவினை அச்சம். தீய காரியம் செய்ய அஞ்சுவது. தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு. பிறருக்கு தீங்கு செய்வதனால் தமக்கு வரக்கூடிய பாவம் என்னும் ஒரு வல்லமையுள்ள சக்திக்கு தீங்கு செய்யும் இயல்புள்ளவர்கள் அஞ்சுவதில்லை. ஆனால் நல்லவர்கள் அதற்கு அஞ்ச வேண்டும். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். தீமை செய்வது நெருப்பை விட கொடியது. நெருப்பு மற்ற பொருள்களை எரித்து சாம்பலாக்குமே அன்றி நெருப்பு வைத்தவனை ஒன்றும் செய்யாது. ஆனால் பிறருக்கு தீமை செய்வது தனக்கே தீமை உண்டாக்கும். ஆகையால் அது நெருப்பை விட கொடியது என்று அதற்கு அஞ்ச வேண்டும். அறிவினுள் எல்லாம் தலை என்ப தீய செருவார்க்கும் செய்யாவிடல். அறிவுகளுக்கு எல்லாம் மிகச்சிறந்த அறிவு எதுவென்றால் பகைவரும் கூட தீங்கு செய்யக்கூடாது என்பதே. மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடு. மறந்தாற்போல கூட பிறனொருவனுக்கு கேடு உண்டாக்க நினைக்கக்கூடாது. நினைத்தால் அப்போதே தர்ம தேவதை அப்படி நினைக்கிறவனுக்கு கேடு உண்டாக்க நினைத்துவிடும். இளன் என்று தீயவை செய்யற்க செய்யின் இளனாகும் மற்றும் பெயர்த்து. ஏழையாக இருந்தாலும் பொருள் இல்லையே என்பதற்காக தீமை எதையும் செய்துவிடக்கூடாது. செய்தால் பொருள் இல்லாததோடு மற்ற எதுவும் இல்லாது போய்விடும். தீப்பால தான் பிறர்கண் செய்யற்க நோய்பால தன்னை அடல் வேண்டாதான். பிறருக்கு தீமை செய்தாலும் செல்வம் வருவது நிச்சயமல்ல, ஆனால் துன்பம் வருவது நிச்சயம். அதனால் துன்பம் உண்டாக்கக்கூடிய தீவினை பயன்கள் பின்னால் தன்னை வருத்தாமல் இருக்க விரும்புகின்றவன் பிறருக்கு தீமை செய்யாமல் இருக்க வேண்டும். எனைப்பகை உற்றாரும் உய்வர் வினைப்பகை வீயாது பின் சென்று அடும். ஏனென்றால் எப்படிப்பட்ட பகைவர்களிடத்திலும் தப்பித்து கொள்ளலாம். ஆனால் தீவினை பயன் என்ற பகை நாம் எங்கே போய் ஒளிந்தாலும் நம்மை விடாமல் பின்தொடரும். தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அடி உறைந்தற்று. எப்படி என்றால் தீமை செய்கிறவன் தீமையே அடைவான் என்பது அவனுடைய நிழல். அவன் எங்கே போனாலும் அவனை விட்டு விலகாமல் அவன் பாதங்களோடு சேர்ந்தே இருப்பது போல விலக்க முடியாது. தீமை செய்தால் விலக்க முடியாது, நிழல் போல தொடர்ந்து வரும். தன்னைத்தான் காதலனாயின் எனை தொன்றும் துன்னற்க தீவினைப்பால். பிறருக்கு தீமை செய்யாதிருப்பது பிறருடைய நன்மைக்காக அன்று, தனக்கு துன்பம் வரக்கூடாது என்று தன்னைத்தானே நேசிக்கிறவன் பிறருக்கு தீங்குண்டாக்கும் செயல்களில் பக்கத்திற்கு கூட நெருங்கக்கூடாது. தன்னைத்தானே நேசிக்கிறவன் பிறருக்கு தீங்குண்டாக்கும் செயல்களின் பக்கத்திற்கு கூட நெருங்கக்கூடாது. அருங்கேடன் என்பது அறிக மருங்கோடி தீவினை செய்யான் எனின். ஆத்திரப்பட்டு பிறருக்கு தீமை செய்யாமல் இருப்பவனே தனக்கு ஒரு துன்பமும் வராமல் இருக்கக்கூடியவன் என்பதை அறிய வேண்டும். ஆத்திரப்பட்டு பிறருக்கு தீமை செய்யாமல் இருப்பவனே தனக்கு ஒரு துன்பமும் வராமல் இருக்கக்கூடியவன் என்பதை அறிய வேண்டும். அனைத்து குழந்தைகளும் திருக்குறளை உதாரணமாக வைத்து வாழ்வியலில் நன்னெறி பெற்று ஒழுக்க முறையை கடைபிடித்து நலமுடன் வாழ உயர்ந்தோங்கி வாழ நல்வாழ்த்துக்கள். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. எங்கள் நாட்டியாலயாவில் தையல், இசை, நடனம், யோகா, வயலின் அனைத்து பயிற்சிகளும் 5 வயது முதல் 60 வயது வரை அனைத்து வயதினருக்கும் ஆர்வமுடையவர்களுக்கு சிறந்த முறையில் பயிற்சி கொடுத்து கொண்டு வருகின்றோம். விஜயதசமி
பெயர் சேர்ப்பு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொண்டு பெயர் பதிவு செய்து கொண்டு பயிற்சியில் சேர்ந்து பயன்பெற்று நலமுடன் வாழ நல்வாழ்த்துக்கள். எங்களுடைய தொடர்பு எண்ணை டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து தெரிந்து கொள்ளவும்.